கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு அறிவித்த நிதியை வழங்காமல் விடிய அரசு அலைக்கழித்து வருவதாக பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாயும், சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 50,000 ரூபாயும் என விடியா திமுக அரசு நிவாரணம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் விடியா அரசு அறிவித்த நிவாரணத் தொகை வழங்காமல் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சாராயம் குடிச்சதாங்க, விஷ சாராயம் குடிச்சு இறந்துட்டாரு. சேலம் ஹாஸ்பிட்டல்ல 3 பிள்ளைங்க. பெரிய பாப்பா காலேஜ் படிக்கிறா, சின்ன பாப்பா இப்பதான் காலேஜ் அட்மிஷன் போட்டுக்கிறான், பையன் 11th படிக்கிறான். பார்த்தாங்க, ஆனால் எதுவும் தரல. இந்த மாதிரி உதவி செய்கிறோம் பார்க்குறோன்னு தான் சொல்லிட்டு போனாங்க, இன்னும் எதுவும் செய்யலை. இன்னும் அதிக விலை கொடுத்து நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தான் என் ஒய்ஃபை குணப்படுத்தணும். ஏதோ இந்தமாரி சொன்னாங்க. ஸ்டேஷனில் ஒரு ஃபார்மு கொடுத்தோங்க நாங்கள். இப்போ மனைக்காரரை பார்க்கணுன்னாங்க. மனைக்காரரை காலைல போய் பார்த்தா ரூம் பூட்டி கிடந்தது. இன்னும் எதுவும் சரியாக தகவல் எங்களுக்கு நாங்கள் தான் அலையிறோம். ஆனால் எங்களை யாரும் பார்க்கவும் இல்லை, எங்களை உதவி யாரும் இல்லை. நாங்கள் கூலி வேலை தான், பாட்டில் பொறுக்குனாதான் எங்களுக்கு இது. நாங்களாம் வாழ்வாதாரம் இழந்தோம். கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய தனக்கு விடிய அரசு அறிவித்த நிவாரணம் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் வேதனை தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் கள்ளச்சாராயம் குடித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு வயிற்றுவலி ஏற்பட்டு அவதியடைந்து வருவதாகவும், அதேபோன்று விடிய அரசு அறிவித்த 50,000 ரூபாய் நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றா ஜிப்மர் போயிட்டேங்க சார். 5 நாள் சார். மருந்து மாத்திரலாம் அங்கே இருந்தா நீங்கள் எதாவது வெளியே வாங்கினீங்களா? வெளியே மருந்து வாங்கினேன் சார். அட்டைப்பட்டு அங்கே வச்சுருக்கேன் பாரு சார். ஐயோ, எவ்வளோக்கு வாங்கினீங்க? அது ஒரு 5-6 பெட்டி வாங்கினேன் சார். இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லைங்களா உங்களுக்கு? இல்லை சார், வலி ரொம்ப இருக்குது, ரத்தம் ஓடாது சார். என்னன்னு தெரியல. அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா நீங்களே? இல்லை, அவங்களே தான் பண்ணாங்க சார். வலி இருக்குன்னு சொல்லியே பண்ணுறாங்களா? அப்போ வலி இல்லை சார். அப்போ இப்போ இருக்குங்களா? ஆமாங்க சார். கள்ளம் சிகிச்சையில் பார்ப்பீங்களா இல்லை ஜிம்மர் தான் போவீங்களா? இல்லை, இங்கே தான் சார் பார்க்க சொல்லிட்டேன். உங்கள் டாக்டர் போய் பாருங்கட்டார் சார். அதான் மாத்திரை மருந்து ஆயில்மெண்ட் கொடுங்கண்ணா. எழுதி கொடுத்தாரு ரிப்போர்ட், பாருதுன்னா பாருங்கள் சார். இப்போ இங்கே வந்து வாங்கி சொல்லிட்டாங்களா? அவங்க தரலையா மருந்துல அந்த குளுக்கோஸ் எல்லாம் போட்டாங்க. இதுக்கு மருந்து மாத்திரை தரல சார். சரி, கவர்மெண்ட் ஒரு 50,000 தராங்களே, கொடுத்தாங்களா சிகிச்சை பெறவங்க? இன்னும் ஒன்றுமே தரல சார். யாராவது வந்து பார்த்தாங்களா அதிகாரி? அதிகாரி யாருமே பார்க்கல சார்.